ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். ஸோ ரீசெண்டாக நான் ஈசிஆரில் இருக்க எம்ஜிஎம்டிசி வேர்ல்டுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே எப்படி இருந்ததுன்றது வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரைட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த தீம் பார்க்கோட டைமிங்ஸ் என்ன, டிக்கெட் ப்ரைஸ் என்ன, என்னெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரலாம், எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ தீம் பார்க்கோட டைமிங் வந்து உங்களுக்கு 10:30 to 6:30. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக்கெட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அடல்ட்ஸ்க்கான ரெகுலர் டிக்கெட் வந்து உங்களுக்கு 1000 rupees, அப்புறம் சைல்டுக்கு வந்து 700 rupees. ஸோ இது கூட வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 170 rupees வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து 1483 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்ஸ்க்கு. ஸோ சைல்டுக்கு வந்து 1060 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி சேர்க்காம தான். ஸோ அந்த டிக்கெட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். ஸோ டிக்கெட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து எம்ஜிஎம் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எம்ஜிஎம் போகும்போது வந்து ஆன்லைனில் இருந்த பை டூ கெட் டூ ஆஃபர் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் எந்த டே போக போகிறீங்களோ அதுக்கு ஒரு டே முன்னாடி வந்து அதை ஆன்லைனில் வந்து பை பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்லேயே வந்து நீங்கள் எம்ஜிஎம் சர்ச் பண்ணி அதில் இருக்க ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எம்ஜிஎம்மோட வெப்சைட்லேயே நீங்கள் போனீங்கன்னா அவங்க ஆஃபர்ஸ் வந்து தனியாக ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ வீக் டேஸில் என்னென்ன ஆஃபர் இருக்குது, அப்புறம் வீக்கெண்டுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு அதிலே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ எந்த டேயில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆஃபர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ எல்லா மந்த்துமே வந்து உங்களுக்கு பர்த்டே ஆஃபரும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எம்ஜிஎம் பிளான் பண்ணுற மந்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் யாராவது இருக்கவங்களுக்கு பர்த்டே இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு பை 3 get 2, அப்புறம் பை 3 get 1 அது மாதிரி ஆஃபரும் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதனால் வெப்சைட் வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரைட்ஸ் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக டிஷர்ட் அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அங்கே போயிட்டு பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் திங்ஸை வந்து லாக்கரில் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் 100 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எம்ஜிஎம்மில் வந்து அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து அலோட் கிடையாது. அதனால் வந்து வெளியில் நீங்கள் ஃபுட் வாங்கிட்டு போனீங்கன்னா வந்து ஸோ என்ட்ரன்ஸில் வந்து அவங்க பேக் செக் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் சின்ன பசங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம், அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு பெரியவங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து லஞ்ச் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எம்ஜிஎம்மில் நீங்கள் எந்தெந்த ரைட்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் போகணுன்றதும் வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ எம்ஜிஎம்மில் போன ரைட்ஸ் எல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைடே உங்களுக்கு ஸ்டார் வீல் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு ஃபேமிலி ரைடு தான். ஸோ ஸ்டார் வீல்லே வந்து உங்களுக்கு 2 ரைடு வந்து வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்கும், இன்னொரு வந்து பெரிய சைஸில் இருக்கும். ஸோ நாங்கள் போகும்போது வந்து பெரிய ஸ்டார் வீலில் வந்து க்யூ அதிகமாக இருந்ததால் சின்ன ஸ்டார் வீல் தான் வந்து போனோம். இந்த சின்ன ஸ்டார் வீலே வந்து நல்லா ஜாலியாக இருந்தது. ஸோ இது ஃபேமிலி ரைட் தான். நீங்கள் சின்ன பசங்க இருந்தாலுமே வந்து அவங்கள இந்த ரைடில் வந்து கூப்பிட்டு போக முடியும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ஸ்டார் வீலில் வந்து பெரிய சைஸில் இருக்கிறதுமே வந்து கண்டிப்பாக போங்க. ஏன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சின்ன ஸ்டார் வீலோட அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரு ஆனவனே இது போக முடியல அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஈவினிங் வந்து இந்த ரைட்ஸ் போங்க. ஏன்னா லைட்டோட இந்த ஸ்டார் வீல்னால் வந்து கண்டிப்பாக இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டார் வீல்ஸ் வந்து போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போன ரைடு வந்து வேவ்ஸ் ஃபிங்கர். ஸோ வேவ்ஸ் ஃபிங்கர் வந்து ஒரு சிம்பிளான ரைடு தான். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு மேலே வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அது மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு செயினில் எல்லாமே ஸ்விங் ஆகுற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரைடு வந்து உங்களுக்கு சர்க்கிளில் அப்படியே ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரைடில் வந்து பெருசாக தலை சுற்றுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சிம்பிளான ரைடு தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்ஜிஎம்மில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த எனர்ஜி கிளான்ற ரைடு வந்து போனோம். ஸோ வந்து சூப்பராக இருந்தது இந்த ரைடு. ஸோ இந்த எனர்ஜி கிளா ரைடு வந்து நம்ம வண்டர்லாவில் இருக்க இன்சானிட்டி ரைடு மாதிரியே தான் இருக்கும். ஸோ ரேண்டமாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி கிளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலையில் சுற்றுறது மட்டும் வந்து ஸ்லோவாக ரொம்ப நேரமே சுற்றிட்டு இருந்தது. அது நல்லா இருந்தது. ஸோ இந்த ரைடு வந்து மிஸ் பண்ணாமல் போங்க. ஏன்னா எம்ஜிஎம்மில் இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ரோலர் கோஸ்டர் ரைடு வந்து போனோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ரோலர் கோஸ்டர். ஸோ இந்த ரோலர் கோஸ்டர் ரைடில் வந்து ஒரு இதில் வந்து நீங்கள் 4 பேர் வந்து உட்காரலாம். ஸோ இந்த ரோலர் கோஸ்டர் ரைடில் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் தலைகீழ சுற்றுறதுலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரைடே மொத்தமாக ஒரு 1.5 minutes தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக போங்க. ரைடு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்விஸ்டர்ன்ற ஃபேமிலி ரைடு வந்து போனோம். இது ரொம்பவே நல்லா இருந்தது. எம்ஜிஎம்மில் வந்து என்னன்னா நீங்கள் ஃபேமிலி ரைடா இல்லை அடல்ட் ரைடான்றது வந்து அங்கே போர்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேமிலி ரைடுன்னு போட்டிருக்க எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் சின்ன பசங்களையும் வந்து நீங்கள் கூட கூப்பிட்டு போக முடியும். ஸோ ட்விஸ்டர் ரைடுமே வந்து ஃபேமிலி ரைடு தான். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ட்விஸ்டர் ரைடு வந்து என்னென்னா நார்மலாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து சுற்றும் போது அந்த சென்டராக இருக்க அந்த இடத்துல வந்து இடிக்கிற மாதிரியே வந்து போகும். ஸோ இந்த ட்விஸ்டர் ரைடு வந்து பயம்லாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து போகலாம். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது வந்து ரெவல்யூஷனர் ரைட் வந்து போனோம்.
ஸோ ரெவல்யூஷன் ரைடு வந்து எப்படின்னா நம்ம குயின்ஸ்லாண்டில் நம்ம இருக்க சென்ட்ராக்ஸ் மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தான் வந்து சுற்றிட்டு இருக்கோம். அது திடீர்னு வந்து சைடாக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ சென்ட்ராக்ஸ் நம்ம எப்படி குயின்ஸ்லாண்டில் இருக்கோ அதே மாதிரி இந்த ரெவல்யூஷன் ரைடு வந்து இருந்தது. ஸோ இந்த ரெவல்யூஷன் ரைடு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தலை சுற்றும், அதனால் வந்து பார்த்து போங்க. ஸோ ரெவல்யூஷன் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டாக போனது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச டேஷிங் கார் வந்து போனோம். ஸோ இந்த டேஷிங் காரில் வந்து மொத்தமே ஒரு 6-7 கார்ஸ் தான் வந்து ஆக்டிவாக இருந்தது. ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ டேஷிங் கார் வந்து மிஸ் பண்ணாமல் போங்க. ஸோ டேஷிங் கார் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது வந்து ஒரு ஃபேமிலி ரைடு போனோம். டகாடான்ற ரைடு வந்து போனோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, சிம்பிளான ரைடு தான். ஸோ சின்ன பசங்க வந்து இதை கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ரவுண்டாக ஒரு ஏரியாவில் வந்து எல்லோரும் சைடில் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விழுந்தாலுமே வந்து அதில் வந்து தலை சுற்றுறது அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நம்ம திருப்பி நம்ம பிளேஸ்லேயே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரைடு தான் இது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த ரைடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் போங்க. ஸோ தகாடா முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டாக போன ரைடு வந்து எம்ஜிஎம்மோட ஹைலைட்டான ரைடு வந்து ரேஞ்சர். ஸோ இந்த ரேஞ்சர் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. ஸோ இந்த ரேஞ்சர் ரைடு வந்து ஒரு 2 கோண்டு வந்து இருக்கும். அந்த ஒரு கோண்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு 12 பேர்கிட்ட உட்கார மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரோவில் வந்து 2 பேர் உட்கார மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே இதில் வந்து மொத்தமாக ஒரு 6 ரோஸ் இருக்கும். ஸோ ஒரு இதில் 12 பேர், இன்னொரு இதில் 12 பேர் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ ரைட் ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு வந்து பாதி தூரம் தான் வந்து ஸ்விங் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ திடீர்னு வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடும். ஸோ ரைட்டு சுற்றிட்டு இருக்கும்போது தலைகீழ வந்து ஸ்டாப் ஆயிரும் மேலே போயிட்டு. ஸோ அதே மாதிரியே வந்து 2 தடவை வந்து தலைகீழ போயிட்டு நின்றுட்டு ஸ்விங் ஆகும் இந்த ரைடு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரேஞ்சர் ரைடு வந்து போங்க, கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. வந்து லஞ்சுக்கு போயிட்டோம். ஸோ லஞ்சை வந்து அங்கே எம்ஜிஎம்லேயே இருக்கிற கடையில் தான் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சின்ன பசங்களுக்கு வேணால் நீங்கள் அவங்க வீட்டிலேருந்தே வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் பெரியவங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எம்ஜிஎம்லேயே இங்கே இருக்க கேன்டீன்ஸில் தான் நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் லேட்டாக போனதால் வந்து பிரியாணி எதுவுமே வந்து இல்லை, காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் தான் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இதை வந்து ஆவரேஜாக தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சொல்ல முடியாது. அந்த ஸோ பசிக்கு நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து வாட்டர் ரைட்ஸ் வந்து போயிட்டோம். ஸோ 1 o'clock மேலே வந்து நீங்கள் வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாட்டர் ரைட்க்கு வந்து நீங்கள் டிஷர்ட் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போகிற வழியிலே வந்து டிஷர்ட்ஸ் கடைலாம் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் முன்னாடி இருக்க கடையில் வந்து நீங்கள் பை பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி ஸ்விம்மிங் பூல் கிட்டே வந்து லாக்கரோட லாக்கர்லாம் நீங்கள் வாங்குறதுக்கான கவுண்டர் இருக்கும். ஸோ அங்கே அதுக்கிட்ட இருக்க ஷாப்பில் வந்து பை பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் கம்மியாக இருந்தது. ஸோ வெளியில் ஸ்விம்மிங் பூல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற கடையில் வந்து ஒரு 250-300 மேலே தான் டிஷர்ட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டே இருக்கிற ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு 160, 170, 200 தான் வந்து ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு லாக்கரோட ப்ரைஸ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 200 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும். 100 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரீயாக வந்து 2 பேக்ஸ் வந்து கண்டிப்பாகவே அதில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதிகமாக பேக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 லாக்கர் வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் லாக்கர் இது எல்லாமே வந்து ஒரே பிளேஸில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் லாக்கர்லாம் வாங்கி நீங்கள் திங்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ண போகலாம். ஸோ வாட்டர் ரைட்ஸில் வந்து உங்களுக்கு வேவ் பூல், அதுக்கப்புறம் தண்டர் வாட்டர் ஃபால்ஸ், ஸ்பிளாஷ் ஜோன், ஸோ பெரியவங்களுக்கான ஸ்லைட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயின் டான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து டைமிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸ்விம்மிங் பூல் அப்புறம் சின்ன குற்றாலம் போட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு 12:30 to 5 வந்து கொடுத்துருக்காங்க டைமிங்ஸ். அப்புறம் சாட்டர்டே சண்டே வந்து ஒரு 5:30 வரை இருக்கும். ஸ்பிளாஷ் ஜோன் அப்புறம் கிட் ஜோன் வந்து உங்களுக்கு 2 to 3. ஸோ ஸ்பெசிஃபிக் டைமிங்ஸில் தான் வந்து உங்களுக்கு இது எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போங்க. ஸோ ரெயின் டான்ஸ்க்கும் வந்து தனி டைமிங்ஸ் இருக்குது. அப்புறம் தண்டர் ராக் ஃபால்ஸ்க்கும் தனி டைமிங், வேவ் பூலுக்கும் வந்து டைமிங் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே அந்த வாட்டர் பார்க்கில் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாட்டர் பார்க்கில் நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்களோ அது டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு எது ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் அது போய்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே வந்து 5 o'clock வரை வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஸ்பிளாஷ் ஜோனில் வந்து உங்களுக்கு கன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மற்றவங்க மேலே அந்த வாட்டர் கன் மாதிரி அந்த ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கிட்ஸ் ஜோனுமே வந்து தனியாக இருக்குது. ஸோ அங்கே சின்ன பசங்களுக்கான ஸ்லைட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ரெயின் டான்ஸ்லேயே வந்து டிஜே வந்து ப்ளே பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடினது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அப்புறம் தண்டர் ராக் ஃபால்ஸ் வந்து வாட்டர் ஃபால்ஸ் செட்டப் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து மிஸ் பண்ணாமல் போங்க.
அப்புறம் வேவ் பூலும் வந்து டைமிங்ஸில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுவும் வந்து மிஸ் பண்ணாமல் போங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock மேலே வந்து இந்த கரீபியன் ஸ்விங் வந்து போனோம். ஸோ இந்த பைரட் ஷிப் தான் அந்த கரீபியன் ஸ்விங் நீங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கரீபியன் ஸ்விங் வந்து போங்க. ஸோ இந்த கரீபியன் ஸ்விங் வந்து நீங்கள் பின்னாடி இருக்க சீட்டில் உட்காந்திங்கன்னா வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ கடைசி சீட்டில் உட்காந்துட்டு வந்து இந்த ரைடை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கிட்ஸோட ரைட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ கேட்டர்பில்லர், கிரேசி கப்ஸ், அப்புறம் கிரேசி ஹார்ஸ், சன் அண்ட் மூன், அப்புறம் ஃபெராரிஸ் வீல், அது மாதிரி. ஸோ இதுக்கு மாதிரி கிட்ஸ்க்கான ரைட்ஸுமே வந்து நிறைய இருக்குது. ஸோ கிட்ஸ்க்கு இந்த ரைட்லாம் நீங்கள் கூட்டு போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரைட்ஸுமே வந்து கிட்ஸை கூப்பிட்டு போங்க. ஸோ இது இல்லாமல் வந்து லண்டன் பஸ்ன்னு வந்து எம்ஜிஎம்குள்ளேயே வந்து உங்களுக்கு பஸ் சின்ன பஸ் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது வந்து எம்ஜிஎம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறாங்க. ஸோ சின்ன பசங்க 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கூட இப்போ பெரியவங்க போகணுன்னா நீங்களும் பேரண்ட்ஸும் போய்க்கலாம். ஸோ ஒருத்தருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எம்ஜிஎம் ஃபுல்லாகவே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். ஸோ 20 minutes கிட்ட வந்து இந்த ரைட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ரைடும் வந்து மிஸ் பண்ணாமல் போங்க. எம்ஜிஎம்குள்ளே வந்து உங்களுக்கு ஃப்ரீ அட்ராக்ஷன்ஸும் வந்து நிறைய இருக்குது. இந்த போட் ஹவுஸ் இருக்குது, அப்புறம் ட்ரீ ஹவுஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெய்டு அட்ராக்ஷனில் வந்து உங்களுக்கு அப்சைட் டவுன் ஹவுஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ தலைகீழ வந்து அந்த வீடு இருக்கிற மாதிரி செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் தனியாக. ஸோ அப்புறம் 5D தியேட்டர் இருக்குது, அப்புறம் மிரர் மேஸ், அப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ கார்னிவல் கேம்ஸ்னு ஒரு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பீச்லலாம் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ ஒரு டம்ளர்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு பாலை வச்சு அடிக்கிற மாதிரி. ஸோ அடித்தா நமக்கு வந்து கிஃப்ட் தருவாங்க. ஸோ அது மாதிரி கார்னிவல் கேம்ஸுமே வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிட்ஸ்க்கு வந்து அப்புறம் கிட்ஸ் பஞ்சியும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து தனியாக பே பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ புல் ரைடும் தனியாக இருக்குது. ஸோ அதுவும் 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரைட்ஸ் எம்ஜிஎம் நான் போனதில் வந்து நான் மிஸ் பண்ண ரைட்ஸுமே சிலது இருக்குது. ஸோ அது என்னென்ன இப்போ சொல்லிடுறேன். சூப்பர் ட்ரூப்பர்ன்ற ரைடு வந்து என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து இருக்கும், அது மிஸ் பண்ணிட்டேன். அது கண்டிப்பாக வந்து போங்க, நல்லாயிருக்கும். ஸோ வாட்டர் கோஸ்டர் வந்து எம்ஜிஎம்மோட பெஸ்ட் ரைடு அது. ஸோ அதுவும் வந்து போக முடியல. வாட்டர் ரைட்ஸ்க்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி இங்கே வந்து அந்த வாட்டர் கோஸ்டர் போக முடியல. ஸோ அதுவும் வந்து மிஸ் பண்ணாமல் போங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் வாட்டர் கோஸ்டர். ஸோ அப்புறம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ரோபோ காப் ரைடுமே வந்து மிஸ் பண்ணிட்டோம், போக முடியல. ஸோ டைம் இல்லாதால இந்த புது ரைடுமே வந்து போக முடியல. அப்புறம் ரோல் சூப்பர் பைக், இந்த டொர்னாடோ கோஸ்டர், இது வந்து ஒரு ஃபேமிலி ரைடு, அது வந்து மிஸ் பண்ணாமல் போங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் க்ரோக்கடைல் ரைடும் இது இருக்குது, இதுவும் ஒரு ஃபேமிலி ரைடு தான். ஸோ எம்ஜிஎம்மில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் போகக்கூடிய ரைட்ஸ்லாம் என்னென்னு இப்போ சொல்கிறேன். ஸோ ரோலோ கோஸ்டர் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போங்க. அதுக்கோட ஸ்கை வீலும் வந்து பெரிய ரைடு வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா ஃபேமிலியாக போக வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ வாட்டர் கோஸ்டருமே வந்து மிஸ் பண்ணாமல் போங்க, ஏன்னா அது வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே. அப்புறம் ரேஞ்சர் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. ஸோ புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க அந்த எனர்ஜி கிளா, அதுக்கப்புறம் ரோபோ காப்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் போங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வாட்டர் ரைட்ஸில் வந்து அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் ரெயின் டான்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்லைட்ஸ் எல்லாமே பெரிய ஸ்லைட்ஸ் இருக்கும் அடல்ட்ஸ்க்கு, அது எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போங்க. இந்த வீடியோவில் நான் எம்ஜிஎம் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தது நன்றி. பாய்.